இப்ப இதை பத்திலாம் தாவேக்கா இது வரைக்கும் எதுவும் பேசியிருக்காங்களா? எதுவுமே பேசல. ஆனா தாவேக்கா எதுவுமே பேசுறது இல்ல. ஆனா தாவேக்காவை பத்தி எல்லாருமே பேசுவாங்க. தினமும் மீடியாக்கள் வந்து விஜய் 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 தான் பேசுறாங்க, விஜய் இல்லாமலே. விஜய தவிர ஹாட் டாபிக் விஜய பத்தி எல்லாரும் பேசுறாங்க, விஜய தவிர விவாதங்கள், கட்சிகள், தலைவர்கள். அது எப்படிங்க ஒரு மனிதனை பத்தி நீங்க வந்து சதா சர்வகாலமும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் அமைதியா இருக்காரு. அந்த அமைதிக்கு 1000 அர்த்தம் இருக்கலாம், பட் அவர் பேச மறுக்கிறாரு, நீங்க எல்லாம் பேசுறீங்க. நம்ம உட்பட எல்லா கட்சிகளும் தாவேக்காவை பத்தி பேசிட்டே இருக்கோம். அப்ப உங்களை ஏதோ ஒரு இடத்துல அவர் தொடர்ந்து வந்து சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை அவர் வெளிப்படையாக நான் சொல்வேன், உங்களை அவர் இம்சித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இது எல்லாமே எதை காட்டுது? முதல் விஷயம் என்னன்னா, நம்ம விரும்புறோமோ இல்லையோ தாவேக்கான்றது ஒரு சக்தி அப்படின்னு மற்ற கட்சிகள் நம்புது அப்படின்றத காட்டுது. உங்களை அவர் பீதியில் ஆழ்த்தியிருக்கிறார். உங்கள் அதிகாரம் உங்கள் கையை விட்டு போய்விடுமோ என்ற அச்சத்தை உங்களுக்குள், குறிப்பாக திமுகவுக்குள் எல்லா மட்டத்திலும், தலையிலிருந்து வால் வரையில் எல்லா மட்டத்திலும் அந்த அச்சத்தை ரொம்ப ஆழமாக வேறொன்று செய்திருக்கிறார் விஜய், குறிப்பா திமுக நண்பர்கள் மத்தியில். ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, அதுல இருந்துரும் அப்படின்னு வந்துரும். வந்தாங்கன்னா கணிசமா ஓட்டு வாங்குவாங்கன்ற எண்ணம், பயம், எதிர்பார்ப்பு பல கட்சிகளுக்கு இருக்கின்றத இது எல்லாமே காட்டுது. இல்லைன்னா அந்த கட்சிகள்லாம் தாவேக்காவை எவ்வளவு பொருட்படுத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய மன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை கண்டிப்பாக திமுக தலைமை, முதலமைச்சர் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார்கள் என்றுதான் நான் அறிகிறேன். அதனாலதான் அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் அவரை பொதுவெளியில பேசுபடுபவர்களாக வைத்திருப்பது அதற்காகத்தான் என்று நான் பார்க்கிறேன்.